வணக்கம் மக்களே, நான் உங்கள் நாமக்கல் நதி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தினுடைய முதல் நாள். இந்த மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை, அந்த திதியில் தான் நாம் அட்சய திருதியாக தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் கொண்டாடி வருகிறோம். அந்த அட்சய திருதியை நாளினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா சகுனியோட சூழ்ச்சியால் பாண்டவர்கள்லாம் வனவாசம் செல்ல வேண்டி நேர்ந்தது. அந்த வனவாசம் செல்லும் பொழுது முனிவர்களும் அந்தணர்களும் இந்த பாண்டவர்களையே பின்தொடர்ந்து சென்றார்கள். கங்கை நதியிலே ஒரு நாள் தங்க வேண்டிய சூழல் வந்தது. அந்த கங்கை நதியிலே தங்கியிருக்கிறார்கள். இந்த தங்கியிருந்தவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டுமே என்று தர்மர் ரொம்ப விருப்பப்பட்டார். இந்த தர்மர் என்ன செய்கிறார் என்றால், மகாபாரதத்திலே சூரிய பகவானை நோக்கி தவம் செய்கிறார். உணவு கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு என்றெல்லாம் மனதிலே எண்ணிக்கொண்டு ஒரு கடும் தவம் செய்கிறார். அப்பொழுது திரௌபதி மூலமாக ஒரு பாத்திரத்தை கொடுக்கிறார். இந்த பாத்திரத்தில் எந்த உணவுப் பொருளோ உணவு சமைத்தாலோ மீண்டும் மீண்டும் கிடைத்து கொண்டே இருக்கிற வகையிலே அந்த பாத்திரம் அமைந்திருந்தது. அந்த உணவு பெருவாரியாக நிறைய உணவு தயாரித்து பசியோடு இருந்த அந்தணர்களுக்கும் முனிவர்களுக்கெல்லாம் கொடுத்து அவர்களினுடைய பசியை போக்கிய தினம் அந்த திருதியினால் அட்சய திருதியை, அட்சய பாத்திரம் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா. அந்த நாளிலே அப்பேற்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு இருக்கிறது. கங்கை பூமிக்கு வருகை. அதே நாளில் மற்றொரு சிறப்பு என்னென்னா, அயோத்தியை ஆண்ட ராமபிரான் பார்த்திங்கன்னா அவர்களினுடைய முன்னோர்களில் ஒருவரான சகரன் என்பவன் ஒருத்தன் இருக்கிறான். சகரன், அந்த சகரன் தன்னுடைய நாடு செல்வ செழிப்பாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு அஸ்வமேத யாகம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த யாகத்திற்கு பயன்படுத்த வேண்டிய குதிரைகளை எல்லாம் விரோதிகள் கடத்தி சென்று கபில முனிவரிடத்திலே அவருடைய இடத்திலே கட்டி வைத்து விடுகிறார்கள். வேகமாக இந்த 60,000 மகன்கள், சகரனுக்கு 60,000 மகன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கபில முனிவர்கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அவர் ஒரு சாபம் கொடுத்து 60,000 பேர்த்தையும் எரித்து விடுகிறார். அந்த முன்னோர்களினுடைய வழியில் வந்தவன் தான் பகீரதன். அவர்களுடைய வழி வந்தவன் தான் பகீரதன். அவன் தான் என்ன பண்ணுறான்னா, இந்த முன்னோர்களினுடைய கதையெல்லாம் கேட்டறிந்து முக்தி பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு கங்கையை நோக்கி பல ஆண்டுகள் தவம் இருந்தான். ஆனால் கங்கை பூமிக்கு வந்தால் கங்கையின் வேகத்தை பூமி தாங்காது என்பதால் பகீரதன் சிவபெருமானிடத்திலே ஒரு வேண்டுகோள் வைக்கிறான். அதனால் சிவபெருமான் அந்த கங்கை நதியை ஜடாமுடியிலே தாங்கி மெதுவாக செல்லும்படி அனுமதித்தார். அந்த கங்கை நதி மெதுவாக வேகம் குறைந்து செல்ல அனுமதித்தார் சிவபெருமான். முன்னோர்களினுடைய முன்னோர்களெல்லாம் மோட்சம் பெற்றனர். இவ்வாறு கங்கை பூமிக்கு வந்த நாளாகவும் இந்த நாள் சொல்லப்படுகிறது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா திரேதாயுகம் தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் அவதாரமாக கருதப்படும் பரசுராமர் இந்த திருதியை நாளிலே பிறந்தவர். ஒரு சமயம் குபேர பகவான் தனது அனைத்து செல்வங்களையும் இழக்க நேரிட்டது. இதனால் குபேரன் சிவபெருமானை நோக்கி தவமிருந்து வழிபட்டார். வடதிசைக்கு அதிபதியாக்கி அழகாபுரியை ஆளும்படி செய்தவர் சிவபெருமான். சிவபெருமான் பிச்சாடனராக அன்னபூர்ணியிடம் யாசகம் பெற்றது இந்த அட்சய திருதியை நாளில். அட்சய திருதியை நாளில் தான் வேதவியாசர் மகாபாரதத்தை சொல்ல விநாயகர் எழுத தொடங்கியதாக நம்பப்படுகிறது. இந்த நாளிலே எப்படி வழிபட வேண்டுமென்றால், அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டை சுத்தம் செய்து வாசலிலே கோலமிட்டு பின்பு பூஜை அறையில் மகாலட்சுமி படம் வைத்து மலர்களால் அலங்காரம் செய்து விளக்கேற்றி வழிபட வேண்டும். கலசத்தில் அரிசி, தங்கம், வெள்ளி பொருட்கள் வைத்து குபேர மந்திரங்களை சொல்லியும் வழிபடலாம். அட்சய திருதியை நாளில் செய்யும் வழிபாடுகளுக்கு மிக அதிக பலன்கள் உண்டு என்றெல்லாம் சொல்கிறார்கள்.
கங்கை போன்ற புனித நதிகளில் நீராடுவது, வேதங்கள் படிப்பது, ஹோமங்கள் நடத்துவது விசேஷம். அன்றைய தினம் பெரும்பாலானோர் தங்கம் வாங்க வேண்டும் என்பதில் மட்டுமே கவனமாக இருக்கிறார்கள். அதைவிட மிக உயர்ந்தது ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்வதுதான் அந்த நாளிலே மிகச்சிறப்பாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். இந்த நாளில் அன்னதானம் அளிப்பது, ஏழை மக்களுக்கு முடிந்த அளவு உதவிகளை செய்ய வேண்டும். சிறந்த பலன்களை தரக்கூடியது. திருமணம், கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடிய நாள். லட்சுமி நாராயணரை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும், லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் நாமக்கல் நதி. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு ஷேர் பண்ணிங்க.